அந்த அம்மா கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா, அது வேண்டாம்லாம் அவங்க சொல்லல. ஓகே, இது உனக்கு போர் அடிச்சிருக்கலாம் அல்லது பிடிக்காம இருக்கலாம், அதனால நீ வேற ஒரு ரிலேஷன்ஷிப் தேர்ந்தெடுத்துட்ட, ஒரு பெண்ணை கேர்ள் தேர்ந்தெடுத்துட்ட, ஓகே, அது உன்னுடைய வழி, நீ போய்க்கோ. அப்ப எனக்கான வழியை நீ கொடுத்துரு, டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் என்னுடைய வழி நான் பாத்துக்கிறேன். எனக்கு தோளுக்கு வசந்த ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கு ஃபேமிலி இருக்கு, நான் அதை மூவ் பண்ண லீட் பண்ணணும்ல. அப்ப டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் என் வழியை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க டிவோர்ஸ் என்ன கேட்கறாங்க. அப்ப உன்னால யாராருனாக்கா அடிபடுறாது இல்லைனாக்கா உன்னுடைய நீ பெத்த மகள் அவங்க கிண்டல் கேலிக்கு உள்ளாகிறாங்க, நீ தாலி கட்டின மனைவி அவங்க கிண்டல் கேலிக்கு உள்ளாகிறாங்க, அப்புறம் நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்லப்படுகிற அந்த நடிகை அவங்களும் கிண்டல் கேலிக்கு உள்ளாகிறாங்க. இப்போ உன்னால உன்னோட தொடர்பு வச்சிருந்த அல்லது உன்னோட நட்பில் இருந்த அல்லது உன்னோட உறவில் இருந்த பெண்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னாக்கா இதுல பயங்கரமா பொதுவெளியில தாக்கப்படுறாங்க, கிண்டல் கேலிக்கு உள்ளாகிறாங்க, ஆபாச தாக்குதல். அது வேற. விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள வந்து அந்த வார்த்தை ஐட்டம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா திரிஷாவை பிடிக்காதவங்க அதே வார்த்தையை பயன்படுத்தி திரிஷாவை சொல்றாங்க. இப்போ உண்மையிலேயே அந்த வார்த்தைக்கு 100% தகுதி யாருனாக்கா இவருதான். இந்த பெண்கள் தினம்னு சொல்லி கூட்டம் போடும் பொழுது நீ சொல்லணும்ல, எப்பா பொதுவெளியில பெண்களை ஆபாசமாக நம் கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் பேசக்கூடாது, ஒரு ஜெனரலான ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்ல, ஒரு ஆர்டர் சொல்லணும்ல. நீங்க இப்ப கூட நீ வாய் திறக்கல, உன்னால இந்த பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, குடும்பத்துல நட்பா இருக்கிற பெண்களே பாதிக்கப்படும் பொழுதே வாய் திறக்காத நீ. நாளைக்கு என் அக்காளுக்கு, என் தங்கச்சிக்கு, என்னுடைய அம்மாளுக்கு, என் சித்திக்கு, பெரியப்பாளுக்கும், பெரியம்மாளுக்கு, இல்ல நான் பெத்த பிள்ளைக்கு வந்து நாளைக்கு பிரச்சனைனாக்கா நீ என்ன குரல் கொடுப்ப? இந்த கூட்டத்துக்கு விஜய் பெண்கள் பாதுகாவலரா, பெண்கள் பாதுகாவலரா விஜய் அப்படின்னு தலைப்பு வைக்கும் பொழுதே ஒரு தோழர் வந்து கேள்வி எழுப்புனாங்கன்னு சொன்னாங்க ரவுத்ரா. அந்த தோழர் எனக்கும் தெரிஞ்ச தோழர் தான். அந்த கேள்வி வந்து உண்மையிலேயே ரொம்ப நியாயமான கேள்வி. இது ஆக்சுவலா தலைப்பு எப்படி வச்சிருக்கணும்னா, பெண்களின் காவலர் விஜய் இல்லை அப்படின்னு தான் வச்சிருக்கணும். அப்படி வச்சா அது கலந்துரையாடலாம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அது கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ விஜய்க்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆணுமே பெண்களுக்கு பாதுகாவலராக இருக்க முடியாது. அதை ரவுத்ராவை சொன்னாங்க. அது பாதுகாப்பு அரண் வேணா ஏற்படுத்தி தர்றது மாதிரி ஒரு தோற்றத்தை வேணா கொடுக்கலாம் பெண்களுக்கு. பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி தர்றது மாதிரியான தோற்றத்தை ஏன் ஆண் கொடுக்குறான் அப்படின்னா, இது யூஎஸ் வந்து எப்பவுமே பண்ணும். ஒரு நாட்டுக்கு நான் பாதுகாப்பு அரணா வரேன் அப்படின்னு மிலிட்டரியை உள்ள அனுப்புவான், அந்த நாட்டுக்கு நான் தான் பாதுகாவலர் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும், வலிச்சு சுரண்டி தின்றுவான். அந்த மாதிரி தான் ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு பாதுகாப்பு அரணை தர்றேன் அப்படிங்கிற ஒரு தோரணையும் அந்த பெண்ணை வந்து சுரண்டுவதற்காக தான் பயன்படுமே தவிர அது விடுதலைக்காக உண்மையிலேயே பாதுகாப்புனாக்கா அது பாதுகாப்பு கிடையாது. அதனால அந்த அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவ்வளவுதான். ரெண்டாவது, பெண்களுக்கான பாதுகாவலர் விஜய் இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள 2 பெண்கள் பிரச்சனை போயிட்டு இருக்கோம். அது பர்சனல் விஷயம், பேசலாம் பேசக்கூடாது, அதெல்லாம் நம்ம கலந்துரையாடுவோம். நீங்க கேள்வியில கேளுங்க, எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க கேளுங்க, பதில் சொல்றதுக்கு இந்திரகுமாரும் சேகுவராவும் தயாரா இருக்காங்க. நீங்க தாங்க சிறப்பு அழைப்பாளர், நாங்க வந்து ஒன்லி நோக்க உரை மட்டும்தான். அதனால நீங்க எப்படி குறுக்க பூந்து கேள்வி கேட்டாலும் தயாரா இந்த பாருங்க, புத்தகம்லாம் இன்னும் நோட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காப்ல. அதனால நீங்க எப்படி வேணாலும், எப்படி எந்த சைட்ல இருந்தாலும் நீங்க அட்டாக் பண்ணலாம். நஜக் முஜக் பஜக்னு அவர் பதில் சொல்றதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். அதனால பெண்களுடைய பாதுகாவலர் விஜய் இல்லை அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, ஏன்னா இப்ப நீங்க நிறைய பைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவருடைய கூட்டம் முடிஞ்சு வரும் பொழுது குறிப்பா சில பெண்களே வந்து பேசுறது மாதிரினா பைட்டுகள் வரும். இவ்வளவு அக்கா தங்கச்சிகள் இருக்கோம், நாங்கள் பொண்டாட்டியெல்லாம் இருந்துட்டு போவோம் அப்படின்லாம் ஒரு பொண்ணு சொன்னுச்சு. அது நிறைய வீடியோலையும் பேசிட்டேன், கூட்டத்திலையும் பேசிட்டேன். நேற்று கூட கூட்டத்தில் ரவுத்ராவும் அதை பற்றி பேசியிருக்காங்க. எனக்கு இது புரியவே இல்லை. என்ன இந்த அக்கா தங்கச்சி உறவு முறை அப்படிங்கிறத இப்படி ஒரு உறவு முறையோட கனெக்ட் பண்ணி இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய வழக்கத்தில் கிடையாது. வேற எங்கேயாவது இருக்கா இல்லையாங்கிறது நம்ம தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் அப்படி இல்லை, நம்மளுடைய சமூகத்தில் அப்படி இல்லை. அப்போ யாரையாவது திட்டணும்னா கூட அந்த அக்கா தங்கச்சியை வந்து அப்படி நம்ம உறவு முறை வச்சு யாரையும் திட்டக்கூட மாட்டோம். ஆனால் ஒரு ரசிகை அல்லது அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்னு சொல்லிக்கிற பொண்ணு போகிற போக்கில் நாங்கள் அக்கா தங்கச்சி இருக்கோம், தேவைப்பட்டால் நாங்கள் பொண்டாட்டியான இருந்துட்டு போகிறோம் அப்படின்னாக்கா இது என்ன மனநிலை? இது என்னவா இருக்கும்? இது எப்படி சரி பண்ணுறது இந்த பைத்தியங்களை? நமக்கு வேற தமிழ்நாட்டில் வேற மனநல மருத்துவம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ சிஎம் கூட இதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன்ல, மனநல மருத்துவமனைகளை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கதா கேள்விப்பட்டேன். ஒருவேளை இதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சிஎம். ஆகா, மனநல மருத்துவமனைகள் கம்மியாக இருக்குது, அதை அதிகப்படுத்தி ஆகணும் அப்படின்னு. அப்போ இன்னும் சில பெண்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை, ஒரு 1.5-2 வயசு குழந்தை இருக்கும், அதை தூக்கிட்டு வந்து என் குழந்தையை விட எனக்கு விஜயை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. இன்னொரு அம்மா என்ன சொல்லுதுனாக்கா, என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்குது. இது என்னடா, அது இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் அர்த்தம்? அப்போ ஊருக்கு ஒன்றும் இல்லை, தெருவுக்கு ஒரு மனநல மருத்துவமனை வைக்கணும் போல் இருக்கு, வீட்டுக்கு ஒன்று வச்சாகணும் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி
இது ஆக்சுவலாக என்னன்னாக்கா, இது உண்மையிலேயே பெண்களுடைய மனநிலையா அப்படின்னாக்கா இல்லை. பெரும்பான்மை பெண்களுடைய அல்லது விஜயை ஆதரிக்கின்ற பெரும்பான்மை பெண்களுடைய மனநிலையானாக்கா இல்லை. இது ஆக்சுவலி டூல் கிட்ன்னு சொல்லுவாங்க இது. நீங்கள் இந்த விஷயம் அவங்க அந்த நடிகை அந்த த்ரிஷாவை கூப்பிட்டு வெளில வந்தவனையே பெருசாக பூகம்பம் அடிச்சிச்சு. அந்த கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்த பல இடுக்களே காரி துப்பி பேசிக்கிட்டு இருந்தது. அந்த கட்சியில் உள்ள கேடஸே முட்டு கொடுக்க முடியாமல் ஓடி போனது. இதுக்கெல்லாம் ஆதாரம் நாம மட்டும் இல்லை, அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள் பேசிய வீடியோ இப்போ வைரலாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த வீடியோவை யாரும் ஷேர் பண்ணியிருக்க கூடாது. முதல்ல ஷேர் பண்ணவங்களுடைய தவறு. ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் பேசிகிட்டு இருக்காரு. அது ஒரு ப்ரெஸ் ரிலீஸோ அல்லது ப்ரெஸ் மீட்டோ அல்லது அவருடைய வீடியோ, அவர் லைவாக பேசி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்த வீடியோவும் இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் 2-3 நபரோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு தெரியாமல் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டார். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபோன் எடுத்திருக்காரு. அவர் வாய் ஆன் பண்ணோடனே ஒரு ஃபோன் ஆன் பண்ணிட்டாரு. அண்ணனுக்கு தெரியாமல் அவர் பேசிட்டாரு. எடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் அவர் எடுத்திருக்காரு. நம்ம ஆளுகள் பொறுத்த அவங்களுக்கு தெரியுமே, ஒரு பிரபலம் ஏதோ ஒன்று பேசிட்டாங்கனாக்க உடனடியாக எடுத்து அதை வைரல் பண்ணி அதை பார்த்து குசிப்படுறது. அப்படியாக தான் அது வைரலாக இருக்குது. அதனால தான் அந்த வீடியோவை நான் எங்கேயும் ஷேர் பண்ணவும் இல்லை, போஸ்ட் பண்ணவும் இல்லை. ஆனால் வீடியோ போட்டேன், அது வேறு விஷயம் இல்லை. அது எனக்கா எல்லா சேனல்லையும் பப்ளிஷ் ஆயிடுச்சுனாக்கா நம்ம தாராளமாக அதை பற்றி பேசலாம். முதல்ல போட்டவருடைய தவறு இது, போடக்கூடாது. அப்போ அதில் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, அவர் பேசின கண்டென்ட் சரி. அவர் பேசுன என்னன்னாக்கா, என்னங்க இந்த மாதிரிலாம் இருக்குது, இது யாரை பழிவாங்க நீ உள்ள கூட்டு வர, இது என்ன இது, இதெல்லாம் சரியா முதல்ல கட்சியில் உள்ள நிர்வாகிகளை முட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ சமுத்திரக்கனியனோட வீடியோ, அந்த வீடியோ வரலன்னாக்கா, சமுத்திரக்கனியன் எங்கேயாவது வரும்பொழுது ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு கேள்வி கேட்குறாங்கனாக்கா அதுக்கு பதில் சொல்ல மாட்டார், அது கடந்து போயிடுவார். ஏங்க அதெல்லாம் பர்சனல் விஷயங்க, அதெல்லாம் பேச தேவையில்லைங்க, வேற ஏதாவது கேள்வி தான் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவார். ஆனால் உள்ளுக்குள்ள எல்லோருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இப்போ இங்கே உட்காந்துருக்கவங்களே இது பர்சனல் இல்லைன்னு ரெண்டு விதமான தாட் இருக்கும். பர்சனல்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்குள்ளேயும் அந்த விஷயம் குறித்து ஒரு தாட் இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. அவர் த்ரிஷாவை அழைச்சிட்டு வந்து சரி இல்லை அப்படிங்கிற 2 தாட் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு தாட் உங்களுக்குள்ள உருவாகும், ஒரு ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியனை நான் சொல்றலாம் இல்லையாங்கிறதான் அது பர்சனல். அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை எனக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிப்பேன், என் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், என்னுடைய கலீக் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்கிறது வேற. ஆனால் பொதுவெளியில் பேசும்பொழுது அதை பேசலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிராஃப்ட் என்கிட்ட இருக்கும். ஒரு ஸ்கிரிப்டோட தான் நான் வருவேன் பேசும்பொழுது, ஒரு மைண்ட் ஸ்கிரிப்டோட, ஒரு டிராஃப்டோட தான் வந்து இந்தந்த விஷயங்களை பேசணும், இந்தந்த விஷயங்களை பேசக்கூடாது, இந்தந்த வார்த்தைகள் பயன்படுத்தணும், இந்தந்த வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசும்பொழுது நிறைய வார்த்தைகள் நாங்கள் ஷேர் பண்ணி பேசிப்போம், நிறைய வார்த்தைகள் நாங்கள் பயன்படுத்துவோம், அது அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸாக இருக்கும். ஆனால் அது எங்களுக்குள்ள ரூம்குள்ளே பேசும்பொழுது நாங்கள் சகஜமாக பயன்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும். ஆனால் பொதுவெளியில் மேடைகள் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தோடு நம்ம பேசுவோம். அண்ணன் சமுத்திரக்கனியும் அப்படிதான். பொதுவெளியில் கேட்டாக்க கடந்து போயிருக்கலாம், அல்லது கருத்து சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி தனிப்பட்ட முறையில் பேசினதை வெளியிட்டது தவறாக இருக்கலாம். ஆனால் அந்த கருத்து இருக்குல்ல, அவர் பேசுனது அது ரொம்ப சரியான கருத்து. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நடிகர் விமல் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி ஓடி போய் பின்னாடி போய் விழுகாதீங்க, நடிகரை பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க, எதுக்கு இப்படிலாம் போய் ஓடி உங்களோட உசுரை நீங்கள் பழி கொடுக்குறீங்க அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அப்புறம் பார்த்திபன் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அவர் எப்படியுமே அவருடைய ஃபார்மெட் ஒன்று இருக்கும், அந்த ஃபார்மெட்டில் இட்ஸ் ஒர்த் அண்ட் ஒர்த் பிகாஸ் உமன் இஸ் அவர் எர்த் அப்படின்னு. என்ன டிஆர்என்ஏ நீங்களும் என்ன அட்மின் டிஆர்என்ஏ வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் இந்த ஒர்த்து எர்த்து உமனு எமனு அவனு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு. அது ஆக்சுவலாக என்னன்னாக்கா, ஒர்த்து இல்லைன்னு பேசுனதுக்கான ஒரு எதிர்வினையை தான் அவர் சொல்கிறார். நான் விஜய்க்கு எதிராக இருக்கேன், இந்த விஷயத்தில் அவர் தவறு பண்ணுகிறார் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அவங்க தெரியப்படுத்திட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரஜினி அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து ஃபோட்டோ போட்டது, தோனி அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து போட்டு, எல்லாம் திடீர்னு எல்லாரும் எங்கேயும் உள்ள வர்றீங்க. அப்போ இந்த விஷயத்தில் பயங்கர வைரலாகி இதுக்கான கருத்தை நான் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய ஆடியன்ஸுக்கு அல்லது பொதுவெளியில் நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்க. அப்போ இது ஏதோ அந்த சில நடிகர்களுடைய பிரபலங்களுடைய கருத்து தானே அப்படின்னாக்கா இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களுடைய கருத்தை தான் அவர் பண்ண விஷயம். அந்த அம்மா கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான், இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா, அது வேண்டாம்லாம் அவங்க சொல்லலை. ஓகே, இது உனக்கு போர் அடிச்சிருக்கலாம் அல்லது பிடிக்காமல் இருக்கலாம், அதனால நீ வேற ஒரு ரிலேஷன்ஷிப் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு பெண்ணை கேர்ள் எனக்கு தேர்ந்தெடுத்துட்ட, ஓகே, அது உன்னுடைய வழி, நீ போய்க்கோ. அப்போ எனக்கான வழியை நீ கொடுத்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் என்னுடைய வழி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தோளுக்கு வசந்த ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, நான் அதை லீட் பண்ணணும்ல. அப்போ டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் என் வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க டிவோர்ஸ் என்ன கேட்குறாங்க. இப்போ அந்த உறவை கொச்சப்படுத்தியோ அல்லது அவங்க ரொம்ப மோசமாக இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க இங்கே இருந்தாங்க அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியோ எங்கேயுமே அந்த அம்மா பேசல, புகார்லையோ அல்லது இப்போ செங்கல்பட்டில் அந்த வீட்டில் எனக்கு இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, தங்குறதுக்கு இடம் இல்லை எனக்கு தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுலேயும் கூட எங்கேயும் இந்த மாதிரியான விஷயங்களை பேசவே இல்லை. அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று தான், எப்போ நீ நல்லபடியாக இருந்துக்கு, எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருன்றாங்க. இப்போ பிடிக்கலனாக்க டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ லீட் பண்ணுறதானே சரியாக இருக்கும், அவ்வளோதானேங்க. நிறைய நடிகர்கள் இருக்காங்க, பிரபலங்கள் இருக்காங்க, ஏன் நமக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க, கல்யாணமாகி கொஞ்சம் வருடங்கள் வாழ்ந்துருப்பாங்க, அப்புறம் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், டிவோர்ஸ் கொடுத்துட்டு பிரிஞ்சிருப்பாங்க, வேறு வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க, லீட் பண்ணவங்க கூட இருப்பாங்க. ஆனால் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் யாரோ ஒருத்தவங்க அவங்க கேட்கும் பொழுது அவங்க டிவோர்ஸில் அவங்க பிரிஞ்சுப்பாங்க, சமரசமாக பிரிஞ்சுப்பாங்க.
அவங்க கேட்குறது அதை தானே கேட்குறாங்க. நான் கொடுக்க முடியாது, டிவோர்ஸும் கொடுக்க முடியாது, நான் வந்து பொது வழியிலையும் கூட்டு வருவேன், நான் ரிலேஷன்ஷிப்பையும் கண்டினியூ பண்ணுவேன்னாக்கா அது அவங்க இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய முன்னேற்றத்தை அதை பாதிக்கும். 4 பேர் கிண்டல் செய்வாங்கல்ல, அந்த பையன் படம் பண்ணுறாப்புல, நல்ல இடத்துக்கு போவாப்புல வருவாப்புல, இதே மாதிரி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீ பார்ட்டி பண்ணுறது மாதிரி அந்த பையனை பார்ட்டி பண்ணுவாப்புல, அங்கே கிண்டல் கேலிகள் இருக்கும். அவங்க பொண்ணு தோளுக்கு வசந்த பொண்ணு இருக்கு, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் யாருடைய வாழ்க்கையை பாதிக்கும்னாக்க அவர் பெத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அதில் ஒரு பொண்ணு இருக்கு, தோளுக்கு வசந்த அவருடைய பொண்ணு இருக்கு. இதில் அவருடைய மனைவி, அவங்களும் ஒரு பொண்ணு. இன்னொரு விஷயம், த்ரிஷாங்கிற நடிகை, அவங்களும் ஒரு பெண்ணு. அப்போ உன்னால யாராருனாக்கா அடிபடுறாது இல்லைனாக்கா உன்னுடைய நீ பெத்த மகள் அவங்க கிண்டல் கேலிக்கு உள்ளாகிறாங்க, நீ தாலி கட்டின மனைவி அவங்க கிண்டல் கேலிக்கு உள்ளாகிறாங்க, அப்புறம் நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு சொல்லப்படுகிற அந்த நடிகை அவங்களும் கிண்டல் கேலிக்கு உள்ளாகிறாங்க. இப்போ உன்னால உன்னோட தொடர்பு வச்சிருந்த அல்லது உன்னோட நட்பில் இருந்த அல்லது உன்னோட உறவில் இருந்த பெண்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னாக்கா இதில் பயங்கரமாக பொதுவெளியில் தாக்கப்படுறாங்க, கிண்டல் கேலிக்கு உள்ளாகிறாங்க, ஆபாச தாக்குதல். அது வேற. விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன், அவங்கள வந்து அந்த வார்த்தை ஐட்டம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா த்ரிஷாவை பிடிக்காதவங்க அதே வார்த்தையை பயன்படுத்தி த்ரிஷாவை சொல்றாங்க. இப்போ உண்மையிலேயே அந்த வார்த்தைக்கு 100% தகுதி யாருனாக்கா இவர் தான் தகுதியானவர். ஆனா ஒரு பய கூட இவனை சொல்லல. அதுக்காக தான் ஒரு மேடையில் நம்ம போட்ட கூட்டத்தில் கூட திவிக இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடரணும்னு சொல்லிட்டு திருமுனை கூட்டம் 1000 கூட்டம் போட்டிருக்காங்க. அதில் சென்னையில் 200. அதில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட இதை சொல்லி அவர் அந்த வார்த்தையை நேரடியாக சொல்லியே நான் பதிவு பண்ணேன். ஆக்சுவலாக இவர் தான் அது. ஆனால் பாருங்க, இவர் யாருமே அந்த வார்த்தையை சொல்லி பேசவே இல்லை. ஒன்று அவங்களுடைய மனைவியை சொல்கிறான் அல்லது த்ரிஷாவை சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ இவ்வளவு தாக்குதல்கள் நடத்தும் பொழுது, இந்த பெண்கள் தினம்னு சொல்லி கூட்டம் போடும் பொழுது நீ சொல்லணும்ல, எப்பா பொது வழியில் பெண்களை ஆபாசமாக நம் கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் பேசக்கூடாது, ஒரு ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்ல, ஒரு ஆர்டர் சொல்லணும்ல. நீங்கள் யாரையும் பெண்களை ஆபாசமாக பொது வழியில் பேசினால் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள். எனக்கா உன் கட்சியை சார்ந்தவங்க தான், வேற கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை. உன்னுடைய மனைவி 28 வருஷமா கூட வரந்த உன்னுடைய மனைவியை பேசுறாங்க, ஆபாசமான வார்த்தைகளை பேசுறாங்க, ஆபாச தாக்குதல். நீ இப்ப நட்புனே வச்சுப்போம், நீ இப்ப நட்பா இருக்கிற அந்த நடிகை குறித்து ஆபாச தாக்குதல் பண்றாங்க. எனக்கு நீ உன்னுடைய லைஃப் பாதிக்கப்படுது, உனக்கு கெட்ட பேர் வருது அப்படிங்கிற காரணத்துக்காக இப்ப கூட நீ வாய் திறக்கல. உன்னால இந்த பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, குடும்பத்துல நட்பா இருக்கிற பெண்களே பாதிக்கப்படும் பொழுதே வாய் திறக்காத நீ. நாளைக்கு என் அக்காளுக்கு, என் தங்கச்சிக்கு, என்னுடைய அம்மாளுக்கு, என் சித்திக்கு, பெரியப்பாளுக்கும், பெரியம்மாளுக்கு, இல்லை நான் பெத்த பிள்ளைக்கு வந்து நாளைக்கு பிரச்சனைனாக்கா நீ என்ன குரல் கொடுப்ப? உன் கட்சிக்காரன் உன்னுடைய ஹார்ட் கோர் தொண்டன் ஒருத்தவன், உனக்காக தொண்டை அறுத்துக்கக்கூடிய தொண்டன் ஒருத்தவன் எங்கள் வீட்டில் உள்ள பெண்களை இப்படி ஆபாச தாக்குதல் பண்ணிட்டான், அல்லது பொதுவெளியில் போகும்போது ஏதோ பொறுக்கித்தனம் பண்ணிட்டான், உன்னைய மாதிரியே ஒரு பொறுக்கித்தனம் பண்ணிட்டான். இப்போ நீ ஆட்சியில் இருக்குன்னு வச்சுங்க, சும்மா கற்பனையா மசத்துங்க ஆயிட்டாருன்னு வச்சுப்போம், நீ எப்படி ஆக்ஷன் எடுப்ப? எனக்கு அவனால் உனக்கு முட்டு கொடுக்கறதுக்கான நபர் அவன், நீ என்ன பண்ணாலும் முட்டு கொடுப்பான். அப்போ அவன் மேலே கேஸ் போட்டாக்கா உனக்கு முட்டு கொடுக்குற ஆட்கள் கம்மியாகுவாங்க இல்லையா? அப்போ அதனால தானே இப்போ நீ ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிற. அப்போ நாளைக்கு நீ ஆட்சிக்கு வந்தாலும் அதானே இப்போ நடக்கும். அப்புறம் எப்படி இங்கே உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? என்னுடைய கொஸ்டின் ஒன்றே ஒன்று தான், இதுதான் என்னுடைய கேள்வி, திரும்ப திரும்ப கேட்கறது தான். இந்த தலைப்பு வச்சதுக்கான காரணமும் தான். இதில் நிறைய பேர்கிட்ட என்னன்னாக்கா, நம்மை சார்ந்த முற்போக்காக இயங்குறவங்களே வந்து நீங்கள் வந்து அது எப்படி, இது பர்சனல் விஷயம் இல்லை, அதை எப்படி நீங்கள் பேச முடியும், அது பர்சனல் விஷயம் இல்லை, எப்படி நீங்கள் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் விஜய் தான் திரும்ப திரும்ப நான் கேள்வி கேட்டேன். நான் த்ரிஷாவை கேள்வி கேட்கவே இல்லை, நான் கேள்வி கேட்கறது சங்கீதாவுக்கான உரிமை மறுக்கப்படுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. மென்டல் டிசார்டரு, இவன் வந்து ஒரு சைக்கோ பார்த்து இவனுடைய உரிமையை மறுத்திருக்கான், வீட்டுக்குள்ளே சுதந்திரத்தை மறுத்திருக்கான், எனக்கு இப்போ பாருங்கள் வீட்டுக்குள்ளே தங்க விட கொடுக்க மாட்டேங்கிறான், நீ டிவோர்ஸ் அப்ளிகேஷனை வாபஸ் வாங்கினாங்க வீட்டில் தங்க கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறானே தவிர டிவோர்ஸ் கொடுக்குறதுல அவனுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன். இந்த கேள்விகள் இருக்குது, இதுக்கு பதில் என்ன? ரெண்டாவது, இவ்வளவு பிரச்சனைகள் போகும்போது ஏன் அமைதியாக இருக்காப்புல விஜய்? இதான் என்னுடைய கேள்வியை தவிர த்ரிஷா கிட்ட என்னுடைய கேள்வியே கிடையாது. அதனால பர்சனல் விஷயம்னாக்கா த்ரிஷாவுக்கும் விஜய்க்குமான நட்புக்குள்ள அல்லது அந்த உறவுக்குள்ள கேள்வி கேட்டோம்னா ஒருவேளை பர்சனல் சொல்லலாம். நான் அதுக்குள்ளே போகவே இல்லை, நான் கேட்குற கேள்வி இவ்வளவு தான். அதனால இந்த டைட்டில் வச்சு தவறு இல்லை. அந்த தோழர் கேட்ட கேள்வி சரிதான். நம்ம ஏன் தலைப்பு வச்சோம்னாக்கா இதுதான் தலைப்பு வச்சிருக்கோம். அதனால இந்த தலைப்புக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கண்ணில் அந்த பிளிங்க்னு ஒரு லைட் எரியும்ல பூரி சாலனுக்கு, அந்த மாதிரி நம்ம லைட்டில் வந்து கண்ணில் லைட் எரிஞ்சது. ஒன்று மில்டன்னு இன்னொன்று சேகுவேரா. மில்டன் வந்து வர முடியாத சூழல். அதனால எனக்கா இவர் வீடியோ போடும்போது கமெண்ட்ல போய் இவரை மில்டன் வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க, மில்டன் வீடியோ போடும்போது இந்திரகுமார் தன்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் அந்த படத்துலலாம் இவருக்கு பதில் இவர்னு போடுவாங்க நாடகத்தில், அந்த மாதிரி அவர் வரலனா இவர் வரலனா அவரு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா லுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், சைஸும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால வந்து இந்திரகுமார் தேரடியும், ரெண்டாவது சேகுவேரா,
சமீபத்தில் நிறைய ட்ரால்ஸ் வீடியோஸு, அப்புறம் தாவேகா குறித்த சில மர்மமான விஷயங்கள், வெளிவராத தகவல்கள், ஷில்பா குமாருக்கே தெரியாமல் அவங்க ஆஃபீஸில் என்னென்ன நடக்குது. ஏன்டா ஷில்பா குமார், உனக்கே தெரியாமல் அவன் ஆஃபீஸுக்குள்ள 11:30 மணிக்கு உள்ளே வந்துட்டு வெளில போயிருக்கான்டா. சிசிடிவி போட்டு பார்த்தா வந்துட்டு போயிருக்கான். ஆமாம், வந்துட்டு போயிருக்கான். இவனுக்கு அப்புறம் தெரியுது. அந்த அளவுக்கு தகவலை வச்சிருக்கிற சேகுவேரா. எனக்கு ஷில்பா குமார் ஆஃபீஸ்லேயும் ஒரு 4-5 பேர் வேலை பார்க்குறாங்க அவருக்கு தெரிஞ்சு. தகவல் வந்து யாருக்கு போதோ இல்லையோ முதல்ல அவருக்கு வந்துடுது. அதனால இந்த விஷயத்துல சிறப்பு அழைப்பாளர்களாக இவங்க 2 பேரும் தான் சரியா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் 2 பேரை கூப்பிட்டுருக்கோம். பெண்கள் தினத்துல ஏன் பெண்களை சிறப்பு அழைப்பாளர்ல போடல அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா இந்த விஷயத்துல அதிகமான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். 2வது அவங்க அப்படின்னா பெண்கள் பதில் சொல்ல மாட்டாங்களான்னு டக்குன்னு கேள்வி வைப்பாங்க. எங்க போனாலுமே ஒரு 100 கேள்விகளை உள்ள வச்சுதான் நாம ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படிலாம் இல்ல. அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பெண்களும் இருப்பார்கள். அதனால இந்த கூட்டத்துக்கு மட்டும் இவர்களை நம்ம சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருக்கிறோம். அடுத்ததாக ரவுத்ரா தொடர்வார். வாய்ப்பளித்தவருக்கு நன்றி.